I be that young rapping dude, might just trap with you. Coming with the thunder, baby, might just clap your crew. I roll. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆஃப் சைட் லேர்னர். நான் உங்கள் பவன். இன்றைக்கி நம்ம ஃபார் லூப்ஸ் அண்ட் வைல் லூப்ஸ் அண்ட் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கண்டிஷனல் லூப்ஸ், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபார் லூப். ஃபார் லூப் உங்களுக்கு இந்த ஒரு ஐட்ரேட்டிவ் லூப்ஸும் ஒரு ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ப்ரோக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருங்க, ஆல்ரெடி இதுக்காக ஒரு 6 நாள் ரிசர்ச் பண்ணி ப்ரோக்ராம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கிடச்சிருச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் அ ஃபார் லூப். இதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸுங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஒரு 3 ஃப்ரூட் பேர் போட்ட மாதிரி ஒரு 3 ஃப்ரூட் பேர் போட்டு 3 ஸ்ட்ரிங்கு, தட் இஸ் கோட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால ஸ்ட்ரிங்ஸு, இது ஃப்ரூட் பேர். அப்புறம் இது வந்து ஒரு லிஸ்ட்டு, அதாவது இது ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டு. ஏன் லிஸ்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். 2 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு தெரியும். கண்டுபிடிக்காதவங்க கேளுங்க. லிஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எந்த ஸ்ட்ரிங் இருந்தாலும், கம்மா போட்டு எத்தனை ஸ்ட்ரிங் இருந்தாலும் அந்த எல்லா ஸ்ட்ரிங்கும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டு. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரூட்ஸுங்கிற வேரியபிளுக்கு 3 ஃப்ரூட்ஸ் நேம் போட்ட மாதிரி 3 ஸ்ட்ரிங்கை ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் தென் பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாருங்கள். எக்ஸுங்கிறது ஒரு ரேண்டம். இப்போ வந்து இப்போது அல்ஜிப்ராவில் உங்களுக்கு எக்ஸ் ஒய் இசட் அதெல்லாம் வரும்ல, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அதெல்லாம் வரும்ல. அது வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்ன்னு போட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து எந்த நம்பர் போட்டாலும் அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த மாதிரி தான் இது ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ். அதாவது இந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்கிற எது போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்காக ஒரு எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் எக்ஸ். இப்போ ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரூட்டுக்கு நம்ம அந்த ஃப்ரூட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். அந்த மாதிரி எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லா ஃப்ரூட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சொன்ன மாதிரி இப்போ 3 ஃப்ரூட் இருக்குது. ஃபார் எக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கரெக்டாக ஃபஸ்ட் இருக்கிறது ஆப்பிள். ஓகே, பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் ரன் ஆகுது. மறுபடியும் இது ஃபார் லூப். ஃபார் லூப் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். இது ஒரு லூப். லூப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சுற்றின இடத்துலையே திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் தான் லூப்பு. ஓகே, இதான் ஃபார் லூப். இப்போ பிரிண்ட் எக்ஸ். ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், அந்த லூப் நின்றுடும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த லூப்பு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபார் ஒரு வட்டம்டா, சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கும் லூப்பு. ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ், அதாவது இப்போ ஸ்டார்டிங் எக்ஸ் வந்து ஆப்பிள்னு வச்சுக்கோங்க. ஃபார் ஆப்பிள் அண்ட் ஃப்ரூட்ஸ், ஒருவேளை ஆப்பிள் ஃப்ரூட்ஸில் இருந்துச்சுன்னா பிரிண்ட் எக்ஸ், அதாவது எக்ஸுங்கிற இடத்துல இங்கே ஆப்பிள் இருக்குது, அதனால் பிரிண்ட் ஆப்பிள், அதனால் ஆப்பிள் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபார் பனானா இன் ஃப்ரூட்ஸ், பனானா ஃப்ரூட்ஸில் பனானா இருக்கா, இருக்குது, அப்போ பிரிண்ட் பனானா. ஓகே, பனானா பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபார் செரி இன் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸில் செரி இருக்கா, ஓகே, ஸோ அப்போ பிரிண்ட் செரி, செரி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் ஃபார் லூப்போட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் ஃபார் லூப்போட அடுத்த எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸ் இன் பனானா பிரிண்ட் எக்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்ணுறது தான். இது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டரையும் திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த ஃபார் லூப்போட ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸ் இன் பனானா, அதாவது இந்த பனானாங்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டரும் அந்த
இப்போ வந்து ஏபிசிலேருந்து ஃபுல்லாக அப்படியே சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது பனானாவில் இருக்க ஒரு கேரக்டரும் எக்ஸ் இன் பனானா, அதாவது பி வந்து பனானாக்குள்ளே இருந்துச்சுன்னா பிரிண்ட் பி, நெக்ஸ்ட்டு ஏ இன் பனானா பிரிண்ட் ஏ. அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு கேரக்டரையும் அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வந்துச்சுன்னா அதுதான் இந்த ஃபார் லூப்போட ஃபங்க்ஷன். ஐ மீன் இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லா ஃபார் லுக்கும் அதே ஃபங்க்ஷன் வந்துடாது. அதனால் ஃபார் எக்ஸ் இன் பனானா, அதாவது பி ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும். மறுபடியும் லூப்பு வாழ்க்கை ஒரு வட்டண்டா மாதிரி இந்த ஃபார் லூப் ஒரு வட்டண்டா போய் சுற்றிக்கிட்டு வரும். மறுபடியும் பிரிண்ட் எக்ஸ்லேருந்து மறுபடியும் ஃபாருக்கு போகும். ஃபார் இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்தது பி முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் ஏக்கு வரும். அந்த மாதிரி பிஏஎன்ஏன்னு அது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்புறம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அது வரைக்கும் போகும். எண்டாகிற இடத்துல அதுவே எண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் ஃபார் லூப்போட செகண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் பிரேக்கோட சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது இது வரைக்கும் வந்திருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா இருக்கிறது பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட். அதாவது இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு பழைய ப்ரோக்ராம்லேயே இருந்திருக்கும். இந்த இஃப் கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இஃப்பில் வந்து இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பனானா, பனானாங்கிற ஸ்ட்ரிங் வந்து எக்ஸுங்கிற இடத்துல பனானாங்கிற ஸ்ட்ரிங் வந்துச்சுன்னா அந்த லூப்பில் வந்து கரெக்டாக பனானாங்கிற இடத்துல மட்டும் பிரேக் ஆயிரும். அதை தவிர அதுக்கப்புறமா இருக்கிறது எதுவுமே ஓப்பன் ஆகாது. அதாவது இப்போ ரன் பண்ணுறோம் பாருங்க. இப்போ ரன் பண்ணால் ஆப்பிள் பனானான் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் எக்ஸ். ஓகே, ஆப்பிளில் வந்துருச்சு. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பனானா, அதாவது ஃபார் பனானா இன் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் பனானான்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒருவேளை பிரிண்ட் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பனானா. ஆமாம், உங்களுக்கு ஸ்டார்டிங்லன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபார் ஆப்பிள் இன் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் ஆப்பிள். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு பனானா பிரேக். ஆனால் ஆப்பிள் இஸ் நாட் ஈக்குவல் டு பனானா. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் பனானா இன் ஃப்ரூட்ஸ் பிரிண்ட் பனானா. இஃப் பனானா ஈக்குவல் டு பனானா பிரேக். ஆமாம், பனானா ஈக்குவல் டு பனானா. அதாவது பிரிண்ட் பனானாக்கு அப்புறம் ஒன்றுமே வராது, இந்த லூப்பே பிரேக் ஆயிரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த லூப்பே பிரேக் ஆகிருக்கும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா ஒரு லூப்பை பாதியிலே பிரேக் பண்ணுறதுக்காக தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ வாழ்க்கை ஒரு வட்டண்டா மாதிரி அதை உடைக்கிறதுக்கு ஒரு பிரேக் வரும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் புரியலன்னா அடுத்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இந்த பிரேக் பாருங்க, அந்த பிரேக்கு பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா பிரேக் ஆகும். இந்த பிரேக்கு பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரேக் ஆகிட்டு பிரிண்ட் ஆகிருக்க வரைக்கும் மட்டும்தான் காட்டும். அதாவது இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வரைக்கும் தான் காட்டும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் அந்த ப்ரோக்ராமையும் போட்டு காட்டுறாங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ ரெண்டு ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு இந்த டைம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் வரைக்கும் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் கண்டிஷன் வருது. இந்த இடத்துல இஃப் கண்டிஷனுக்கு அப்புறமா தான் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனே வருது. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரேக்கே ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பிரேக் ஆனதுக்கு அப்புறமா தான் பிரிண்ட்டே ஆக ஆரம்பிக்கும். ஒருவேளை பிரேக் ஆகலைன்னா பிரிண்ட் ஆகும், பிரேக் ஆகிடுச்சுன்னா பிரிண்ட்டும் ஆகாது. ஓகே, இது பாருங்க, வெறும் ஆப்பிள் வரைக்கும் தான் வரும். ஏன்னா பனானான்னு வந்தோடனே பிரேக் ஆயிரும், பனானாவும் பிரிண்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பிரேக் மாதிரியே இருக்கிறது கண்டினியூங்கிறது ஒரு இடத்துல நின்றுட்டு மறுபடியும் கண்டினியூ ஆகிற பேர் தான் கண்டினியூ. இது குழப்பறன்னு லைட்டாக புரியுது, இருந்தாலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃப்ரூட்ஸுங்கிற லிஸ்ட்டில் ஃபார் ஆப்பிள் இன் ஃப்ரூட்ஸ் இஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு பனானா கண்டினியூ பிரிண்ட் ஆப்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் பனானா இன் ஃப்ரூட்ஸ் இஃப் பனானா ஈக்குவல் டு பனானா கண்டினியூ பிரிண்ட் பனானான்னு வரும். கண்டினியூ இங்கே கண்டினியூ இருக்கிறதுனால அந்த பனானா மட்டும் கட் ஆயிரும். அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பனானா, அதாவது பனானான்னு வரும்போது மட்டும் பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் மீதி நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே கண்டினியூ ஆகும். அதாவது இந்த ஃபார் லூப்பை ஒரு இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அதை ஃபார் லூப்புக்குள்ளேயே சுற்ற விட்டா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நல்லா பாருங்க. உங்களுக்கு ரேஞ்சுன்னு சொன்னோடனே என்ன ஞாபகம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. ரேஞ்சுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி நார்மல் மேத்தமெட்டிக்ஸில் வர அதே ரேஞ்சு தான். அதாவது நார்மலாக சொல்லும்போது இந்த ரேஞ்சுடா அந்த ரேஞ்சுடான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 6, அதாவது ரேஞ்ச் 6னா ஆல்வேஸ் ஃப்ரம் 0 அதாவது 1 0 அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ பிரிண்ட் எக்ஸ், அதாவது ரன் பண்ணி பாருங்கள், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃபார் 0 இன் ரேஞ்ச் 6, 0 6க்குள்ளே இருக்கா, அப்போது 0 பிரிண்ட் ஆகணும் 0. நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 6, அதாவது 1 இன் ரேஞ்ச் 6, அப்போ பிரிண்ட் 1. அந்த மாதிரி அப்படியே லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஃபார் 6 இன் ரேஞ்ச் 6, 6 6க்கு உள்ளே இல்லை, 6 தான் ஈக்குவல் டு 6, அதனால் 6க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ஃபார் லூப்பு அப்படியே நின்றும், 5 வந்தோடனே நின்றும், 5 பிரிண்ட் ஆனோடனே நின்றும். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேஞ்சிலே அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வெறும் ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரேஞ்ச் வந்து வெறும் டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்னு வச்சு வந்திருக்கோம். நீங்கள் எண்டிங் பாயிண்ட் மட்டும் நீங்கள் அசைன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, எண்ட் பாயிண்ட்டும் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 till 6, அதாவது 6 - 1ன்னு வரும். ஏன்னா 6 கன்சிடர் பண்ணாது, ஆனால் 2 கன்சிடர் பண்ணோம். ரெண்டுத்தில் லெஃப்ட் சைடு மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடு கன்சிடர் ஆகாது. அதனால் 2 3 4 5 இந்த 4 நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ப்ரோக்ராமோட அதே ஃபங்க்ஷன் தான் இருக்கும், அதே வேலை தான், சேம் ப்ராசஸ், பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகே, இதிலே ரேஞ்சிலே வந்து இன்னொரு தேர்ட் டைப் ஆஃப் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 எண்டிங் இன் 30, பட் ஜம்ப் ஆகுது. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 6 வரைக்கும் ஒரு நம்பராக வந்திருக்கும். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 6 வரைக்கும் ஒரு நம்பராக வந்திருக்கும். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் 2லேருந்து 30 வரைக்கும் 3 நம்பராக ஜம்ப் ஆகி வரும். அதாவது இப்போது ரன் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கே புரியும் பாருங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2னா அதுக்கு அடுத்த நம்பர் 30க்குள்ளே இருக்கிறதுக்கு 2 + 3, அதாவது 5. நெக்ஸ்ட்டு 5னா 5 + 3, ரைட். அந்த மாதிரி 30க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்கோ எல்லா நம்பரையும் +3 +3 போட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 எல்லாத்துக்குமே +3 போட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ரேஞ்சஸ். அதாவது இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட், இது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஜம்பிங் பாயிண்ட் இது, தட் மீன்ஸ் லென்த் ஆஃப் தி ஜம்ப்பு. இது ஸ்டார்டிங், இது எண்டிங், இது லென்த் ஆஃப் தி ஜம்ப்பு. வெறும் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது எண்ட் பாயிண்ட் வித் டிஃபால்ட் ஜம்ப் அண்ட் டிஃபால்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். வெறும் 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எண்ட் பாயிண்ட்டு வித் டிஃபால்ட் ஜம்பிங் லென்த். ஓகே, ஸோ ரேஞ்ச் அவ்வளோதான். ரேஞ்சை பார்த்து முடிச்சோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் லூப்பில் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் இது வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தது தான். இதுதான் எக்ஸ்ட்ரா கண்டிஷன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 6, எக்ஸுங்கிற நம்பர் பிரிண்ட் ஆகும்போது 6க்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த நம்பர் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஒருவேளை அது 6ஐ தாண்டிடுச்சுன்னா அடுத்த செகண்டு ஃபைனலி ஃபினிஷ்டுன்னு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும்.
ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 5 இது போன ப்ரோக்ராமில் வந்துருச்சு. எல்ஸ் அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதுக்கு அடுத்ததுலேருந்து வேலிட் இல்லைனா நெக்ஸ்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போகும். அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்த அதே ஃபங்க்ஷன் தான் இங்கே இருக்கிற எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வேளை அது இல்லைனா இது எதுவுமே வேலைக்கு ஆகலை, அப்போது லாஸ்ட்டில் இருக்க எல்ஸ் தான் ஒர்க் ஆகும்னா அது அந்த மாதிரி தான் இது ஃபார் லுப். ஃபார் லுப் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே அது ஒர்க் பண்ண முடியாது, அதனால் அதை தவிர இருக்கிறது எல்ஸ். இதுதான் கடைசி ஆப்ஷன். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க 0லேருந்து 5 வரைக்கும் வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறது 5 தாண்டி இருக்கிறது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு ஃபைனலி ஃபினிஷ்டுங்கிற பிரிண்ட் ஆகிருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெஸ்டட் ஃபார். இதான் நெஸ்டட் ஃபார். இது பார்த்தோன்னே பெருசு பெருசாக ப்ரோக்ராமிங் கோட்லாம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஏடிஜே அதாவது அட்ஜெக்டிவ், அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஓகே, ஸோ அட்ஜெக்டிவ்ங்கிற ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு அசைன் பண்ணுறீங்க. அது 3 ஸ்ட்ரிங் லிஸ்ட்டு. ஓகே, 3 ஸ்ட்ரிங் என்னதுன்னா ரெட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு, பிக்குன்ற ஒரு ஸ்ட்ரிங்கு, அப்புறம் டேஸ்டிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த 3 ஸ்ட்ரிங்கும் கண்டெயின் பண்ணுற ஒரு லிஸ்ட்டை தான் நீங்கள் அட்ஜெக்டிவ்க்கு நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க. அட்ஜெக்டிவ்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸுங்கிற வேரியபிளுக்கு ஆல்ரெடி இருக்க அதே ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸ் இன் ஏடிஜே, ஃபார் ஒய் இன் ஃப்ரூட்ஸ், பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய். ஓகே, இது பார்த்தோன்னே நெஸ்டட், அதாவது இந்த மாதிரி ஃபார் போட்டு இந்த காலன் போட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸில் தான் அது வரும்னு சொன்னல, அந்த மாதிரி நீங்கள் அந்த ஒரு டேப் ஸ்பேஸுக்குள்ளேயே நீங்கள் இன்னொரு ஃபார் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் நெஸ்டட் ஃபார், நெஸ்டட் லூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபார் இருக்கனால நெஸ்டட் ஃபார் லூப்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இது என்னதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நிறைய பேர் புரியாது எப்படி வந்துச்சுன்னு. புரிஞ்சவங்க அப்படியே ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. புரியாதவங்க நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸ் இன் அட்ஜெக்டிவ், அதாவது அட்ஜெக்டிவில் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள், அதாவது ஸ்டார்டிங் வித் ரெட்டுனா ஃபார் எக்ஸ் இன் ரெட்டு. ஓகே, இப்போ ரெட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் ஒய் இன் ஃப்ரூட்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஒரு வேரியபிள். ஓகே, ஆப்பிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போது பிரிண்ட் எக்ஸ் கமா ஒய். இப்போ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ் வந்து ரெட்டு, ஆல்ரெடி இப்போது நம்ம கரண்ட்டாக வந்திருக்க ஒய் வந்து ஆப்பிள். ஸோ ரெட் ஆப்பிள்னு வந்துடும். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து பிரிண்ட் ரெட் ஆப்பிள்னு இருக்கும். செகண்டு மறுபடியும் மேலெல்லாம் போகாது, இந்த பிரிண்ட் முடிஞ்சோடனே மறுபடியும் இங்கேயே நின்றோம். ஏன்னா இந்த ஃபார் லூப்பே இன்னும் முடியல. இந்த ஃபார் லூப் பிரேக் ஆனதான் இந்த பெரிய ஃபார் லூப்க்கு வரும். உள்ளே இருக்கிற ஃபார் லூப் பிரேக் ஆனதான் பெரிய ஃபார் லூப் கிட்டே போகும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துச்சு. அது வரைக்கும் எக்ஸ் வந்து அதே ரெட்டாக தான் இருக்கும். அதனால தான் மூணு தடவையுமே ரெட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெட்டு, நெக்ஸ்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸில் இருக்க அடுத்த ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா பனானா. அதனால் ஆல்ரெடி இருக்கிற ரெட்டும் இப்போ இருக்கிற பனானாவும் ஜாயின் பண்ணி பிரிண்ட் ரெட் பனானான்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல அதான் பார்க்குறீங்க, ரெட் பனானா. நெக்ஸ்ட் செரி இருக்குது, அதனால் ரெட் செரின்னு வந்திருக்கும். அதே மாதிரி மறுபடியும் இப்போ இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்ஸுமே காலி ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் இந்த லூப் வெளியே போகணும். இந்த லூப் வெளியே போனோடனே பழைய லூப், அதாவது வெளியே இருக்கிற இந்த எக்ஸ் லூப் இப்போது ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ ரெட்டோட வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பிக்குக்கு போகும். பிக்குக்கு போனோடனே மறுபடியும் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஆப்பிள்னு வரும். நெக்ஸ்ட் பனானான்னு பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் செரின்னு பிரிண்ட் ஆகும். அதனால தான் பிக் ஆப்பிள். அடுத்த லைனில் பிக் பனானா, பிக் செரி. அதே மாதிரி இதோட லூப்பும் முடிஞ்சிருக்கும். மறுபடியும் வெளியே போனோடனே அந்த பெரிய லூப் கிட்ட போகும். பெரிய லூப் கிட்ட போனோடனே மறுபடியும் டேஸ்டியில் ஆரம்பிச்சிருக்கும். டேஸ்டியில் ஆரம்பித்த உடனே டேஸ்டி மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து ஆப்பிள், பனானா, செரி அந்த மாதிரி ஒன்றா வரும். அதாவது டேஸ்டி ஆப்பிள் ஒரு லைனில், டேஸ்டி பனானா அடுத்த லைனில், அதுக்கு அடுத்த லைனில் டேஸ்டி செரி. இந்த மாதிரி பிரிண்ட் ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு பேர் நெஸ்டட் லூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபார் லூப் இருக்கிறதுனால நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாஸ். ஓகே, இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 till 1
skip to. அதாவது எக்ஸ் வந்து 0லேருந்து இந்த இடத்துல லிஸ்ட் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இந்த லிஸ்ட் வந்து நீங்கள் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு நார்மல் ஸ்ட்ரிங் இருக்கிற லிஸ்ட் மாதிரி பார்க்கணும். அதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. 0 1 2 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸ் இன் 0 1 2 பாஸ், அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, எந்த கேல்குலேஷன்ஸும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, வெறும் பாஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றுமே பிரிண்ட் ஆகாது. பாஸுங்கிறது என்னென்னா அப்படியே ஒன்றுமே எதுவுமே பிரிண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பாஸ். பாஸுங்கிற ஸ்டேட்மெண்ட்டே அவங்க தான். இப்போ இங்கே பாஸ்ன்னு போட்டாலும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றுமே வராது. நீங்கள் சும்மா என்டர் தட்டினா என்ன வருமோ அதே தான் இந்த இடத்துல வரும். நீங்கள் சும்மா கூட என்டர் தட்டுங்க, இல்லை பாஸ்ன்னு போட்டு என்டர் தட்டுங்க, ஒன்றுமே ஆகாது. அதுதான் இந்த பாஸோட ஃபங்க்ஷனே. இந்த பாஸுங்கிற கீவேர்டோட ஃபங்க்ஷன். பாஸ் போட்டால் இப்போ எப்படி நம்ம ஒரு கேம் ஆடும்போது, கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேம் ஆடும்போது பாஸ்ன்னு சொல்லிடுறோம். பாஸ் சொல்லும்போது நெக்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு போயிடும்ல, அதே மாதிரி தான் இது. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்களுக்கு போயிடும். அதே மாதிரி தான் இந்த பாஸ் போட்டிங்கன்னா அதோட வேலை எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ணாது. அதனால் அடுத்து இதை என்ன பண்ணுமோ அந்த மாதிரி போயிடும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்ன்னு போட்டோடனே மறுபடியும் வேறு எங்கேயும் போகாது. இது ஃபார் லூப்புனால இந்த ஒரே லூப்பில் தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது பாஸ்ன்னு போட்டதுனால மறுபடியும் இந்த ஃபார் லூப்புக்கு தான் போகும். ஃபார் லூப்புன்னு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்தோடனே பாஸ் ஒன்னே அது ஒன்றுமே பிரிண்ட் ஆகாது. மறுபடியும் ஃபார் லூப்புக்கு தான் போகும். அந்த மாதிரி 3 தடவை ஃபார் லூப்புக்குள்ளேயே போகும். ஆனால் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும்போது ஒரே ஒரு இது தான் வெளியே வரும். ஒரே ஒரு லைன் தான் உங்களுக்கு வரும். அதுவும் ஒன்றே பிரிண்ட் ஆகாது, வெறும் பிளாங்காக வரும். வித்தவுட் எனி கேரக்டர்ஸ், blank ஸ்பேஸ். ஓகே, ஸோ இன்னைக்கோட எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோ தான். உங்களுக்கு while இருக்குல்ல, while சொல்லவே மறந்துட்டேன். ஃபார் லூப் மாதிரி இன்னொரு லூப் இருக்குது. அந்த லூப் பேர் while லூப். ஸோ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். while லூப் அதாவது இப்போ i = 1ன்னு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிறோம். ஓகே, அதாவது அது ஒரு யூசர் இன்புட் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ஒரு வேரியபிள் போட்டு நீங்களே ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஐங்கிற வேரியபிளுக்கு நீங்கள் 1ங்கிற நம்பர் அசைன் பண்ணியிருக்கீங்க, அப்படி ஞாபகம். நெக்ஸ்ட்டு while i is less than 6. ஒருவேளை i வந்து 6ஐ விட கம்மியாக இருந்துச்சுன்னா print i. எப்போல்லாம் i வந்து 6ஐ விட கம்மியாக இருக்குதோ அப்போல்லாம் i பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே ஐயோட வேல்யூ அப்படியே எக்ஸ்ட்ரா 1, அதாவது இந்த லைன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். i + = 1 i = i + 1 ஈக்குவல் தான். இந்த ரெண்டு லைனுமே ஈக்குவல் தான் உங்களுக்கு. ஓகே, இந்த ரெண்டு லைனுமே ஈக்குவல் தான். i = i + 1 ஒன்று தான், i + = 1 ஒன்று தான். ஸோ இப்போ எப்போல்லாம் i வந்து 6ஐ விட சின்னதாக இருக்குதோ அப்போல்லாம் i பிரிண்ட் ஆகணும். அதுக்கு அடுத்த லைன் ஐயோட வேல்யூ அப்டேட் ஆயிரும் +1, அதாவது ஐயோட வேல்யூவோட +1, அதுக்கு அடுத்த நம்பராக i அதுவே தனத்தானே ஆட்டோ அப்டேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணி பாருங்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது i = 1 ஸ்டார்டிங்கில். ஓகே, while i is less than 6, எப்போல்லாம் i 6ஐ விட கம்மியாக இருக்குதோ அப்போல்லாம் பிரிண்ட் ஆகணும். இப்போ 1 வந்து 6ஐ விட கம்மியாக தான் இருக்குது, அதனால் print i, அதாவது print 1 பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் லைன் வந்தீங்கன்னா i ஆட்டோ அப்டேட் ஆகிட்டு i = i + 1, அதாவது i + 1 இங்கே இருக்குது. அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா i = i + 1 அப்படி வந்திருக்கும். வந்ததுனால இப்போது ஐயோட வேல்யூ 2 ஆகிருக்கும். 2 ஆனதுனால மறுபடியும் இங்கேருந்து மேலே போய் ஃபஸ்ட் லைனுக்கு போகாது, ஆனால் செகண்ட் லைனுக்கு வரும். செகண்ட் லைனில் while 2 is less than 6, அதாவது இங்கே லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது i = 2ன்னு அப்டேட் ஆகிருக்கு. அதனால் மறுபடியும் இந்த லைனுக்கு வந்தோடனே 2 is less than 6. எப்போல்லாம் 2 வந்து 6ஐ விட கம்மியாக இருக்குதோ அப்போல்லாம் print 2, அதனால் 2ன்னு போட்டாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் வந்தோடனே ஐயோட வேல்யூ +1 ஆயிரும். மறுபடியும் மேலே வந்தோடனே எப்போல்லாம் 3 is less than 6 print 3, அந்த மாதிரி வந்து 5 வரைக்கும் வரும். 5 வந்தோடனே print 5ன்னு வந்திருக்கும். வந்தோடனே 5 + = 1, அதாவது 5 + 1 6ன்னு வந்திருக்கும். 6ன்னு வந்தோடனே மேலே எப்போல்லாம் 6ஐ விட 6 கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் print 6 அப்படி சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா 6ஐ விட 6 கம்மி இல்லை, 6ம் 6ம் ஈக்குவல் தான். அதனால் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே பிரேக் ஆகி
அந்த ப்ராசஸே முடிஞ்சிடும். ஓகே, இந்த ப்ரோக்ராமோட ப்ராசஸே முடிஞ்சிடும். ஏன்னா I = 6ன்னு வந்துருச்சு. ஆனால் இதே இடத்துல உங்களுக்கு less than or equal to இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 6ம் பிரிண்ட் ஆகும். இந்த கோடிங் நல்லா பாருங்கள். உங்களுக்கு 5 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 6ஓட சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ இது while ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம பிரேக்குக்கு பார்க்கலாம். whileக்குள்ளேயே பிரேக் எப்படி போடணும். இப்போ ஃபாருக்குள்ளே பிரேக் பார்த்துருப்பீங்க. இப்போ whileக்குள்ளே பிரேக் பார்க்கலாம். ஃபாருக்குள்ளே இஃப் கண்டிஷன் போட்டு பிரேக் பார்த்துருப்பீங்க. இப்போ whileக்குள்ளே இஃப் கண்டிஷன் போட்டு பிரேக். அதாவது இந்த பிரிண்ட் I இந்த இடம் வரைக்கும் அதே நார்மல் பழைய கோடு தான். இஃப் I = 3 பிரேக்கு. ஆனால் 3க்கு ஒருவேளை ஐயோட வேல்யூ 3ஆக வந்தால் மட்டும் இந்த இடத்துல பிரேக் ஆயிரும். அதாவது 3ன்னு பிரிண்ட் ஆகிட்டு பிரேக் ஆயிரும். ஓகே, பிரேக் ஆகிடுச்சுன்னா மொத்த லூப்புமே நின்றுடும். 3க்கு அப்புறமா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இதை ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 till 3, அதாவது 3 = வந்தோடனே பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கே போகாது. இந்த லைன் வந்தால் தானே அப்டேட்டே ஆகும். இந்த இடத்துல பிரேக்கு போட்டாங்களே, அப்புறம் எப்படி அப்டேட் ஆகும்? ஓகே, ஸோ while லூப்பே அப்படியே நின்று போயிடும். அதுக்கு மேலே அது பிரிண்டே ஆகாது. அடுத்தது while லூப்புக்குள்ளேயே கண்டினியூ போடுறது. ஃபார் லூப்புக்குள்ளே கண்டினியூ போட்டிருப்பீங்க. ஃபார் லூப்புக்குள்ளே பிரேக் பார்த்தோம். அப்புறம் while லூப்புக்குள்ளே பிரேக் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ while லூப்புக்குள்ளே கண்டினியூ பார்க்குறோம். ஃபார் லூப்புக்குள்ளே கண்டினியூ போட்டோடனே என்ன வருதோ அதே மாதிரி தான் while லூப்புக்குள்ளே கண்டினியூ போட்டோடனே வரும். அதாவது கரெக்டாக அந்த கண்டிஷன் வரும்போது மட்டும் அந்த இடம் மட்டும் அப்படியே கட் ஆகிட்டு அதுக்கு அடுத்த கண்டிஷன்லேருந்து கண்டினியூ ஆகிறது தான் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். அதாவது I = 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி while I is less than 6 அதுக்கப்புறம் போட்டு ஐயோட வேல்யூ புதுசாக அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் I வந்து 3ஆக வரும்போது மட்டும் கட் ஆகிட்டு அதுக்கு அடுத்த லைன்லேருந்து கண்டினியூ ஆகும். அதாவது 3 வரும்போது மட்டும் பிரிண்ட் ஆகாது. அதுக்கு அடுத்ததெல்லாம் பிரிண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஆனால் 3 மட்டும் பிரிண்ட் ஆகாது. இப்போ இதை ரன் பண்ணால் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். 1 2 3 ஸ்கிப் பண்ணிட்டாங்க. 4 5 6. ஓகே, ஏன்னா இங்கே இஃப் I = 3, அதாவது ஐயோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது மட்டும் ஸ்கிப் ஆயிரும். இதுக்கு பேர் கண்டினியூ வச்சது பதிலாக ஸ்கிப்புன்னு வச்சுருக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது மட்டும் ஸ்கிப் ஆகிடுது. அதனால் ஸ்கிப்புன்னு வச்சுருக்கலாம். யாராச்சும் பைத்தான் டெவலப்பர்ஸ் யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா கைண்ட்லி இன்ஃபார்ம் தட் python.org. ஓகே, அவங்க அடுத்து இந்த கண்டினியூ அப்படி ஸ்கிப்பாக மாற்றலாம். இல்லை ஸ்கிப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் போக போக படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு whileக்குள்ளே எல்ஸ் போட்டால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபாருக்குள்ளே எல்ஸ் போட்டால் என்ன ஆகுமோ அதே மாதிரி தான் whileக்குள்ளே எல்ஸ் போட்டாலும் வரும். இந்த while loop சாட்டிஸ்ஃபேக்டரி ஆகிற வரைக்கும் வரும். இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த எல்ஸ் மட்டும் தான். ஒரு வேளை இது வரைக்கும் முடிஞ்சிச்சு, அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா எல்ஸுக்கு வந்துடும். எல்ஸில் வந்தோடனே ஒரே ஒரு லைன் மட்டும் பிரிண்ட் ஆகிட்டு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் while loopக்குள்ளே எல்ஸ் போட்டால் என்ன ஆகுமோ அதான் இது. இப்போ இனி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா while loop பார்த்துருக்கோம், ஃபார் லூப் பார்த்துருக்கோம். ஃபார் லூப்புக்குள்ளே பிரேக்கு, whileக்குள்ளே பிரேக்கு, ஃபாரில் கண்டினியூ, whileல் கண்டினியூ, நெஸ்டட் லூப்ஸு, ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொன்று ஃபார் லூப் எப்படி போடணும், ஒரு while லூப்புக்குள்ளே இன்னொரு while லூப் வந்து அதே மாதிரி தான் போடணும். ஒரு while லூப் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார் லூப் பார்த்தோம்ல, print x, y ஃபார் x in fruits, ஃபார் y in adjective, ஃபார் x in adjectives and y in fruits. அதுக்குள்ளே லாஸ்ட்டாக print x, y. அதே மாதிரி தான் ஒரு while லூப்பும். while this is less than that and while that is less than this, print அண்ட் சம்திங் அந்த மாதிரி போட்டு விட்றது தான் அது நெஸ்டட் while லூப் சொல்லுவாங்க. அது நெஸ்டட் ஃபார் லூப் இதுக்கு முன்னாடி வந்தது. அப்புறம் while எல்ஸ் பார்த்தோம், ஃபாரில் எல்ஸ் பார்த்தோம், ஃபாரில் பிரேக் பார்த்தோம், ஃபாரில் கண்டினியூ, அப்புறம் ரேஞ்ச் பார்த்தோம், பாஸ் பார்த்தோம். வேறு அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ தான் இருக்குது ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் ஃபார் லூப்பு while லூப்லாம் தரவு பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லைனா மறுபடியும் இதே வீடியோவை நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னா இந்த சேனலில் அப்டேட்லேயே இருங்க. அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வேறு எங்களோட கேமிங் சேனல் பேர் ஆஃப் சைட் கேமர். அதையும் போயிட்டு நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா அதையும் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் அப்டேட்லேயே இருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நினைக்கிறேன். தேங்க்யூ.